நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல கூட இல்லாத விமர்சனங்கள் இப்ப மிக கடுமையா வந்துட்டு இருக்கு. 2வது மாநில மாநாடு ஆரம்பிச்ச பிறகு இதுவரையும் விமர்சனம் பண்ணாத அரசியல் கட்சிகள் கூட அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவர் தன்னோட தலைமையில தனியா கூட்டணி அமைச்சு தேர்தல் களம் காணணும் அப்படின்னு எடுத்திருக்கிற முடிவு தான். இந்த முடிவு அவருக்கே நல்லது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் விரோத அரசு மீண்டும் அமைஞ்சிருமோ அப்படிங்கிற கவலை தான் இதுல மிகவும் முக்கியமானது. ஏன்னா அதிமுகவை அழிக்க நினைக்கிறவங்களோட பி டீமோ அவரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரோட நடவடிக்கைகள் அமைஞ்சிருக்கு. ஆனா அப்படிலாம் மக்கள் விரோத அரசு மீண்டும் அமைஞ்சிராதுங்கிறது வேற விஷயம். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனை எப்ப நடிச்சு முடிச்சு கொடுத்தாரு தெரியுங்களா? தான் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு மிச்சம் இருந்த 1-2 காட்சிகளை நடிச்சு கொடுத்துதான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் அவர் தன்னோட பிலிம் கரியரே முடிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி விஜயும் இப்போ அவர் எடுத்திருக்க முடிவுப்படி தனியாக களம் கண்டா கூட திரைப்படத்துறையிலிருந்து அவர் முழுமையாக விலகாமல் வரவிருக்கிற சட்டசபை தேர்தலில் தன்னோட கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மட்டும் பகுதி அளவு போட்டியிட அனுமதித்து மக்களோட மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னோட அரசியலை தகவமைச்சுக்கிட்டு அடுத்து வர 5 வருஷங்களில் திரைப்படத்துறையிலிருந்து அவர் படிப்படியாக விலகி முழு நேர அரசியலில் ஈடுபட்டார்னா அரசியல் வெற்றி அவர் நினைக்கிற மாதிரி அடையிறதுக்கு அவர் முயற்சி பண்ணலாம். இதை விஜயோட ஃபேன் ப்ரோஸும் திங்க் பண்ணி பார்க்கட்டும்.